30 days சேலஞ்சில் டே 6 பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக எடுத்துகிட்டு எண்ணாட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 2 லைன் போட்டுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு செயின் வந்து போட்டுக்கிட்டு அந்த செகண்ட் லைனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செயின் போட்டுக்கிறேன். செகண்ட் லைனில் வந்து நீங்கள் நீடில் விட்டு நீங்கள் த்ரெட் எடுங்க. அதுக்கப்புறம் குட்டியாக வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த லாக் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் லாக்குன்றது வந்து குட்டியாக ஒரு செயின் தான். அகைன் ஒரு செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டுட்டு சேம் செகண்ட் லைனில் நம்ம ஒரு த்ரெட்டை கொடுத்து எடுக்கிறோம். திரும்ப ஒரு குட்டியாக ஒரு செயின். இதுக்கப்புறமும் ஒரு செயின். கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம், சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் அதையுமே வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் எடுத்தது உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னா நீடில் விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நீடிலில் வந்து படும்போது உங்களுக்கு ஈஸி, அதாவது டச் ஆகிடுச்சுன்னா கட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்காக ஜரி த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாவே வீடியோஸில் நல்லா தெரியும். செயின் போட்டுட்டு செகண்ட் லைனில் வந்து த்ரெட் எடுத்து ஒரு லாங்காக அது செயின் தான் நம்ம அது குட்டியாக வந்து ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய செயின் போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து இப்போ பக்கத்திலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் லாங்காக வேணாலும் நீங்கள் செயின் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போடுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துட்ட நான் வந்து என்ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜரி த்ரெட்லேயும் போடலாம். ஸோ அதனையும் உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். ஜரி த்ரெட் சிங்கிளாக எடுத்துக்கோங்க. சிங்கிளாக எடுத்துகிட்டு எப்பயும் போல் நான் எந்த எடுத்துகிட்ட லைன்லேருந்து எடுக்கிறேன்னு பாருங்கள். ஜரி த்ரெட் சிங்கிளாக எடுத்து ஒரு பேக்கில் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு லாக் தான் அது. லாக் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி இந்த ஜரி த்ரெட்டில் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு குட்டியாக ஒரு செயின். ஸோ பக்கத்தில் ஒரு செயின். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாங் செயின். இதுக்கப்புறம் குட்டியாக ஒரு செயின். இதுக்கப்புறம் பெரிய செயின் போட்டு அடுத்த லைனுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 to 6 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.